தேசியவாத காங்கிரஸுடைய தலைவர், அதாவது மகாராஷ்டிராவுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்த அஜித் பவாருடைய இந்த திடீர் மரணத்துக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி அவர்களும் இதே குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்வெஸ்டிகேஷன் உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னாங்க. சிவசேனாவுடைய யூபிடி பிரிவை சார்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர், இவர் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. அதாவது பாஜக அஜித் பவார் அவர்கள் மீது 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டை இன்ன வரைக்கும் சொல்லிட்டே இருந்த போது, லாஸ்டா அவர் பண்ண கேம்பெயின்ல பாஜகவுடைய ஊழல் குற்றச்சாட்டு ஃபைல்கள் என்கிட்ட இருக்கு, அதை பத்தின உண்மையை நான் வெளியிட்டா நிறைய பேர் வாய் விட்டு அழ வேண்டி இருக்கும்ன்ற எச்சரிக்கையை அவருடைய லாஸ்ட் கேம்பெயின்ல அவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லி சரியாக 10 நாள்ல அவருடைய இந்த விமான விபத்து ஏற்பட்டு அதுல இறந்து போயிருக்காரு. இதுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, பிப்ரவரி 12ஆம் தேதி சரத்பவாருடைய கட்சியோட திருப்பி போய் ரீயூனியன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. வெகு விரைவில் பொது வெளியில அறிவிக்க இருந்த இந்த நேரத்துல எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது? எல்லாத்த விட உச்சபட்சமா அவசரமா, அதாவது அவருடைய மறைவு, அந்த துக்கம் அனுசரிக்கப்பட வேண்டிய இந்த நேரத்துல அவருடைய மனைவியான சுனோத்ரா பவருக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமா துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க? எதை மறைக்கிறதுக்காக இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது? யார் வாயை அடைக்கிறதுக்கான இந்த காரியம் நடந்தது? இந்த விஷயம், அதாவது அவருடைய வைஃப் அஜித் பவார் அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது அவருடைய பெரியப்பா சரத்பவார் அவர்களுக்கே தெரியப்படுத்தவில்லை. அப்படி யாருக்கும் தெரியாம அவசரமா இந்த துணை முதல்வர் பதவியை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பல சந்தேகங்களை சிவசேனா அமைப்பை சார்ந்த யூபிடி பிரிவை சார்ந்த சஞ்சய் ராவத் பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பியிருக்காரு. இதற்கு பின்னாடி அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள், இதுக்கு பின்னாடி என்னமும் இருக்கு. உடனடியா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் மறுபடியும் தெரிகிறார். எல்லா தலைவர்களும் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னாலும் இது யார்கிட்ட இருந்து பெறப்பட போகிற நீதி? இதை யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க? இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி பாஜக இருக்கா? அப்படி பாஜக இருந்தா ஆளும் பாஜகவை எதிர்த்து ஒரு நேர்மையான புலனாய்வை யார் செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு டெல்லியில பிரஸ் மீட்டை சந்திச்ச சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாஜக மேல முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா அஜித் பவார் அவர்கள் மீது, அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பாஜக இவர் மேல அஜித் பவார் அவர்களை காட்டி மிரட்டியதாகவும், அதற்கு பதில் சொல்லும் விதமாக பாஜகவுடைய ஊழல் குற்றச்சாட்டு ஃபைல் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவருடைய லாஸ்ட் கேம்பெயின்ல சொல்லியிருக்காரு. அதாவது 1995 இருந்து 1999 பாஜக ஆட்சியில இருந்தபோது அவங்க ஒரு மிகப்பெரிய ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அப்போது உடையாது இருந்த சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியில இருந்த போது நடைபெற்ற ஊழல் தான். அது என்ன ஊழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரந்தார் உபாசா இரிகேஷன் ஸ்கீம், அதாவது பூனே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 63 கிராமங்களுக்கும் 25,498 ஹெக்டார் விவசாய நிலங்களுக்கும் தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தரப்புல இருந்து நாங்கள் இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 310 கோடி அப்படின்ற இதை கணக்கு வந்து இவங்க காட்டுறாங்க. இதுக்கு பிற்பாடு காங்கிரஸோட கூட்டணி வச்சு என்சிபி காங்கிரஸ், அதாவது தேசியவாத காங்கிரஸ் ரெண்டும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு வராங்க. அப்ப அஜித் பவார் அவர்கள் இதே மினிஸ்ட்ரிக்கு பவர்ல வராரு. அப்படி வரும்போது இவர்கிட்ட இந்த ஃபைல் வந்து வருது. இந்த ஃபைல் வரும்போது இதை பற்றி இவர் வந்து விசாரிக்கிறார். இது என்ன 310 கோடி இதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்களே, இதுக்கு உண்மையில எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்கப்பட்ட போது இதோடைய அசல், இந்த ப்ராஜெக்டோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கோடி தான் ஆகும். ஆனா பாஜக ரொம்ப அப்பட்டமா 100 கோடி இவங்களுடைய, அதாவது இவங்க உள்ள வந்து இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்த உடனே 200 கோடி அப்படின்ற ப்ராஜெக்டை 300 கோடியா உயர்த்தினது மட்டும் இல்லாம 10 கோடி தன்னுடைய பார்ட்டிக்கான ஃபண்டாகவும் சேர்த்து 310 கோடியா இதை உயர்த்திருக்காங்க. ஆக 100 கோடி ப்ராஜெக்ட்லயும் சேர்த்து, அது மட்டும் இல்லாம 10 கோடி தன்னுடைய ஃபண்டுக்கான பார்ட்டியாகவும் சேர்த்து இவங்க 310 கோடியா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உயர்த்திருக்காங்க. ஆக 110 கோடி இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டமான ஃபைல் என்கிட்ட இருக்கு. மகாராஷ்டிரால இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய லாஸ்ட் கேம்பெயின்ல தான் இவர் இப்படிப்பட்ட வார்த்தை விட்டுருக்காரு. ஸோ இந்த 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டுன்றது பாஜக தரப்புல சொல்லப்பட்டாலும், அந்த கிளீன் சீட் வாங்கின பிறகும் மறுபடியும் பாஜக இந்த ஒரு கேஸை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறதாக அஜித் பவார் அவர்கள் இந்த ஃபைல் என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுனால தான் பிரச்சனையோட தொடக்க புள்ளி. அவர் ஏன் இவ்வளவு ஓப்பனா தான் கூட கூட்டணியில இருக்க கட்சியை நேரடியா, அதாவது பாஜகவில் மத்திய மாநிலத்துல ரெண்டுத்துலயுமே இவங்களோட ஆட்சி இருக்கும்போது நேரடியா ஓப்பனா அவங்க எச்சரிச்சிருக்காருன்னா, அப்ப அவரு
இந்த கட்சியில இருந்து, அதாவது இந்த கூட்டணியில இருந்து வெளியேறி சரத்பவார் அவர்களுடைய கட்சியில போய் சேர போறது அந்த நியூஸ்ன்றது உறுதியான நியூஸ். ஸோ அதனால இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கா? இது மட்டும் இல்லாம ஒருவேளை அஜித் பவார் அவர்கள் இவங்களை பாஜக கூட்டணியிலிருந்து சரத்பவார் அவர்களுடைய கட்சிக்கு போய் சேரும்போது பாஜகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அதாவது மகாராஷ்டிரா 2024 தேர்தல் படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சட்டசபையோடைய தொகுதிகள் என்னன்னா 288 தொகுதிகள். இதுல இவங்க தனிப்பெரும்பான்மை வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 தொகுதிகள் ஜெயிச்சா மட்டும் தான் அவங்க தனிப்பெரும்பான்மை வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜக, அதாவது இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸ் அவர்கள், இது மட்டும் இல்லாம சிவசேனா அதாவது சிண்டே டீம், அது இல்லாம இவர் அஜித் பவார் என்பிசி, இந்த 3 பேரும் கூட்டணி வைத்து தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. இதுல பாஜகவுக்கு 132 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. ஷிண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிவசேனாக்கு 57 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க, என்சிபிக்கு 41 கிடைக்கிறாங்க. இப்போ பாஜகவில் தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி வைக்கிறாங்க. ஆனா ஷிண்டே அவர்கள் ஏற்கனவே முதல்வராக இருந்தாலும் இந்த வாட்டியும் தானே முதல்வராக வரணும் அப்படின்ற ஆசை இருந்த போதிலும் ஃபட்னாவிஸ் அங்க முதல்வர் ஆகிறார். அதாவது ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தவர் முதல்வர் ஆகிறார். இது ஃபட்னாவிஸ் அவர்களுக்கும் ஷிண்டே அவர்களுக்கும் மிகப்பெரிய அதிகார போட்டி. அதாவது ஷிண்டே வெர்சஸ் ஃபட்னாவிஸ் அப்படின்ற மாதிரி தான் அங்கே மகாராஷ்டிரா நிலைமை போயிட்டே இருக்கு. ஸோ சிவசேனா கை ஓங்காம இருந்ததற்கு முழுக்க அஜித் பவார் அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது பெரும் பங்காகவே இருந்தது. ஒருவேளை ஷிண்டே டீம் வந்து இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், பாஜக விட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா இந்த 57 எம்எல்ஏக்கள் போனாலும் அஜித் பவார் அவர்களுடைய இந்த 41 எம்எல்ஏக்களை வச்சு இவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் பவார் அவர்கள் திடீர்னு சரத்பவார் அவர்களோட போய் இந்த ஆட்சி, அதாவது அந்த கட்சியோட சேர்ந்துட்டா, ஒருவேளை அந்த எம்எல்ஏக்களை அவர் வாபஸ் வாங்கிட்டா பாஜகவோட நிலைமை என்ன? ஏன்னா ஏற்கனவே ஷிண்டேவோட பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஃபட்னாவிஸ் அவர்களுக்கும் ஷிண்டே அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ பாஜகவுக்கு வேற வழி இல்லை, ஷிண்டேவை சார்ந்துதான் இருக்க வேண்டும், சிவசேனாவை சார்ந்துதான் இருக்க வேண்டும். சிவசேனா என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், இல்லைன்னா நான் என்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன். பாஜக மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எங்க ஆட்சி அமைச்சாரும் யாரோடைய ஆதரவு இருந்தா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும் அவங்களால. அவங்க தனி பெரும்பான்மையை எங்கேயுமே ஆட்சி அமைச்சது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் இங்க சந்திரபாபு நாயுடுவோ இல்ல பீகார் முதல்வரோ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒருவேளை அஜித் பவார் அவர்கள் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டா ஷிண்டே அவரோட கை ஓங்க வேண்டிய நிலைமை அங்க வந்துடும். ஸோ ஷிண்டேக்கு கட்டுப்பட்டு பாஜக இருக்க வேண்டிய நிலைமை, அதாவது சிவசேனாக்கு கட்டுப்பட்டு பாஜக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ இது தன்னோட ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சதுனாலயோ, இவர் சரத்பவார் கூட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சதுனாலும் இவரை தொடர்ந்து உண்மையில இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து மிரட்டி இருக்கிறதாகவும், அந்த மிரட்டலுக்கு பயப்படாத அஜித் பவார் அவர்கள் என்னுடைய பிரச்சனை கிளீன் சிட் ஆயிடுச்சு, இதுக்கு நான் இனி பயப்பட வேண்டியதில்லை, ஆனா பாஜகவுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட ஃபைல் என்கிட்ட இருக்கிறதுனால அது வெளியே வந்தா நீங்க தான் கதறி ஆழ வேண்டி இருக்கும் அப்படின்ற ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் இவருடைய இந்த மரணத்திற்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு சஞ்சய் ராவத் அவர்கள். இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டோடைய சீஃப் இன்ஜினியராக இருந்த, அதாவது இந்த புரந்தார் உப்பாசா இரிகேஷன் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு சீஃப் இன்ஜினியராக இருந்த விஜய் பாந்திரே அவர்களும், ஆமா அவங்க அஜித் பவார் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு உண்மைதான், ஆனா கொள்ளையடிக்கிறதுல 2 பேருமே கொள்ளையடிச்சாங்க. காங்கிரஸ் 70 வருஷமா கொள்ளையடிச்சா அதை பாஜக 10 வருஷத்துல செஞ்சது. ஸோ 2 பேருமே ஊழல் குற்றச்சாட்டுன்றது உண்மைதான், 2 பேர் பக்கமும் இருக்கு. ஆனா இது இவங்க இப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சேத்தவாரி இறைச்சிக்கிறது அப்படின்றது இந்த கார்பரேஷன் எலெக்ஷனுக்காக தான். இந்த கார்பரேஷன் எலெக்ஷனை யார் கைப்பற்ற போறா, யார் மேயரா உட்கார போறா அப்படின்றதுக்கான போட்டா போட்டியின் காரணமாக தான் இவங்க மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஸோ கார்பரேஷன் எலெக்ஷன்ல நடந்த சண்டை, இதுக்கு நடுவில் தனக்கு கிடைத்த கிளீன் ஷீட், இதுக்காக சரத்பவார் கட்சியில போய் சேரணும் அப்படின்னு எடுத்த முடிவு, தன்னோட கூட்டணியில இருந்து அஜித் பவார் அவர்கள் வெளியே போயிட்டா ஷிண்டே, அதாவது சிவசேனாவுடைய அந்த கூட்டணியை நம்பிதான் இருக்கணும், அவங்க சொல்ற மாதிரி நம்ம அசைஞ்சு ஆகணும், தலையை ஆட்டி ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம். இது மட்டும் இல்லாம ஒருவேளை அங்க போய் சரத்பவார் அவர்களோடு சேர்ந்த பிறகு இந்த ஃபைல் எல்லாம் வெளியே வந்தா இதை காரணமாக காமிச்சு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் காரணமா தான்
அஜித் பவாருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுதா? ஏன் ஃபிளைட் கிராஷ்ல வந்து கண் தெரியல, அதனால பார்வை கோளாறு காரணமாக இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகளை சொல்றாங்களே. அந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சுன்னா அதுல இருந்து இவங்க பிளாக் பாக்ஸை வந்து ரெக்கவர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்றத ஏன் இது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையா நீங்க வெளிப்படுத்தல? இத்தனை பேர் இன்வெஸ்டிகேஷன் வைக்க சொல்றாங்க, ஏன் நீங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க மாட்டீங்க? அதாவது அஜித் பவார் அவர்கள் இறந்துட்டாரு, இப்போ ஏற்கனவே அதாவது அவரோட கடைசி ஆசை சரத்பவார் அவருடைய கட்சியில போய் சேரணும் அப்படின்றதுதான் அவர் கூட நெருக்கமா இருந்த எல்லா வட்டாரங்களும் சொல்லும் போது, அப்ப அவரோட ஆசை அதுவா இருக்கும்போது சரத்பவாரோட போய் அஜித் பவாரோட இந்த டீம் சேர்ந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த நேரத்துல அவசரமா அவரோட மனைவிக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதற்கு காரணம் மறுபடியும் என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அஜித் பவார் இந்த பிளவுபட்டிருக்க இந்த கட்சி ரெண்டும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவசரமா இது நடந்திருக்கு. இல்லைன்னா அவர் செத்து அந்த துக்கம் கூட முடியாத அந்த வீட்டுல அவசரமா அவருக்கு ஏன் இந்த பதவி இது கொடுக்கப்பட்டிருக்கு? இதை பத்தின எந்த விவாதமோ சரத்பவார் கிட்ட நடத்தாம போனதுக்கான காரணம் என்ன? ஒரு ஆள் அவர் வந்து இல்ல வேண்டாம், நீங்க நம்ம கூட வந்து சேர்ந்துருங்க, இனினே நம்மளுக்கு அங்க அந்த பொழப்பே வேண்டாம், நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு மண்டைகிட்டே கழுவி உங்களுக்கு இந்த பக்கம் இழுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த 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 அஜித் பவார் அவருடைய இந்த மரணத்துக்கு எதிராக தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து எந்த குரலும் வந்துடக்கூடாது, அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி அவங்களெல்லாம் அது மட்டுப்படுத்தி அவங்க கண் துடைக்கிற விதமா அவங்களை இல்ல ஒண்ணுமே இல்லை, இது வெறும் ஆக்சிடென்ட் தான் பாருங்க அப்படின்னு தான் நாங்க பாருங்க அஜித் பவாரோடைய மனைவிக்கு உடனே நாங்க வந்து பதவி கொடுத்துருக்கோம், ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற ஒரு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு மட்டுப்படுத்துறதுக்காக தான் அவசரமா இந்த மாதிரி அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஸோ விஷயம் இதுதான். அது மட்டும் இல்லாம அஜித் பவார் அவர்களுடைய இந்த மரணம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஜஸ்டிஸ் பி ஸ்லோயா அவர்களுடைய மரணத்தோட ஒத்து போகுது. அதுலயும் மர்மம் இருக்கு, இதுலயும் மர்மம் இருக்கு. இதை ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அஜித் பவார் அவர்களுடைய லாஸ்ட் நடவடிக்கைகள் என்னென்ன, அவர் யாரை சந்திச்சாரு, கடைசியா அவர் யார் கூட பேசினாரு, என்ன பேசினாரு, எதை பத்தி விவாதித்தாரு அப்படின்ற மொத்த தகவலையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் எல்லா தலைவர்களும், மம்தா பானர்ஜி அவர்கள், லல்லு பிரசாத் அவர்கள், இப்போ இவர் அதாவது சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இப்போ ஒருவேளை இவங்க எல்லாமே ஒரு சந்தேகம் வைக்கிறாங்கல்ல, பாஜக இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வைக்கிறாங்கல்ல. ஸோ அப்படி அது உண்மையாகவே இருந்தாலும் இது பாஜகவுக்கு எதிராக அதாவது மத்தியில மாநிலத்துல ரெண்டுத்துலயுமே அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தப்பு பாஜகவே பண்ணி இருந்தாலும், அப்படி ஒரு சந்தேகம் தான் பாஜகவே பண்ணியிருந்தாலும், அப்படி அதை நேர்மையா புலனாய்வு பண்ணி இதை வெளிக்கொண்டு வர போற அமைப்பு எது? ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு நிலைமையில எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க, அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இடில இருந்து சிபிஐ ஐடி எல்லாமே பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுட்டு இருக்கு. இவ்வளோ ஏன் நீதிமன்றங்கள்லயே இன்னைக்கு பல நீதிபதிகள் RSS சித்தாந்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அதுலயும் அவங்க ஊடுருவிக்காங்க. அந்த மாதிரி அரசோடைய பல இதுல வந்து RSS பாஜகவுடைய ஆட்கள் தான் வந்து ஊடுருவிக்காங்க. இதுலயே பாஜகவுக்கு RSS போட்டி, யாரை ஊடுருவறதா, ஆளை ஊடுருவி வைக்கிறதா, யார் ஆளை எங்க கொண்டு போய் வைக்கிறது, இப்படி இதை வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் அதாவது அரசோடைய எல்லா நிறுவனங்கள்லயும் இவர்களுடைய ஆட்கள்ல உள்புகுத்துறதுக்காக பாஜகவும் RSSம் போட்டி போட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல எந்த அமைப்பு இதை வந்து ரொம்ப சரியாக முன்னெடுத்து பாஜகவுக்கு எதிராக ஆமா இவங்க தான் குற்றவாளி அப்படின்ற உண்மையை வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றதான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது பாஜக செஞ்சது, பாஜக தான் அவர் வந்து கொன்னுருச்சு அப்படின்னு வந்து யாரும் இங்க வெளிப்படையா சொல்லல. ஆனா பாஜகவை எதிர்த்து இப்படி ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லி சரியா 10வது நாள்ல ஏன் இந்த விமான விபத்து ஏற்படணும்? அவர் பயணம் பண்ண அந்த விமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல OSD இல்ல, பராமரிப்பு சான்றிதழ் இல்ல, அவருடன் வேற எந்த முக்கிய நபரும் போகல. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னா அது பறக்கும் போதே தகவல் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டோ எதுவுமே சொல்லப்படலை. கரெக்டாக லேண்ட் ஆகும்போது 3 முறை வெடிச்சு அந்த ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு இது நடத்தப்பட்ட சதியா, அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்டிருக்கா, ஸோ இவர் இதுக்கு மேல பாயத்தரனா நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட அரசியல் சதியா, சதி திட்டமா, உண்மையிலே விபத்தா, இப்படி பல கேள்விகள் அஜித் பவார் அவர்களுடைய
மரணத்துக்கு பின்னால் இருக்கு. அவர் ஊழல் குற்றவாளி, ஊழல்ல கை தேர்ந்தவர் அப்படின்ற 1000 குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வர் பாஜகவை எதிர்த்து அடுத்த 10 நாள்ல வந்து விமான விபத்துல இறந்து போறாருன்னா அப்ப அவருக்கே இந்த நிலைமையா? அப்ப இனி இந்தியால யாருமே பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதா அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எல்லா தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள்ல இருந்து சஞ்சய் ராவத் அவர்கள் வரைக்கும், லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள். இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் உடனடியா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கு, சம்திங் ஹேப்பன் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ உண்மையிலேயே இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்படுதா? துணை முதல்வருடைய மரணம் அப்படின்றது வெறும் விபத்து தானா, இல்ல வேற ஏதாவது சதித்திட்டம் இருக்கா அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல இந்த ஆளுங்கட்சியான பாஜக இருக்கு. ஸோ பாஜக என்ன ஸ்டெப் எடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது திருடன் கையிலே சாவி கொடுத்து நீங்க வந்து திருடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. பாஜகவே பிளேம் பண்ணிட்டு, ஆனா இதை வந்து பாஜக விசாரிக்கணும், புலனாய்வு அமைப்பு விசாரிக்கணும். புலனாய்வு அமைப்பு யார் கையில இருக்கு? பாஜக கையில இருக்கு. அப்ப இது உண்மையிலே இது வெளியே வருமா வராதா, இல்ல எல்லாருக்குமே இதுதான் நிலைமையா, எங்களை யாரும் எதிர்க்க கூடாது, எதிர்க்கிறவங்களுக்கு இதான் நிலைமையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் முன்வைக்க இருக்கு. ஸோ இது எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரே கோட்டில் வச்சு இணைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒரு மாநிலத்தோட துணை முதல்வருக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்?